லைட்டா தான் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்தேன். அதுக்கே எனக்கு போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இந்த சத்து குறைபாடா இருக்கலாம். ஸோ, எனக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயில்ல தான் நம்ம உடம்புல நேச்சுரலாவே வைட்டமின் டி வந்து சிந்தசிஸ் ஆகும். ஸோ, உங்களுக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. அடிக்கடி எனக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, கால் வலி, முதுகு வலி இந்த மாதிரி எல்லா ஜாயிண்ட்ஸ்லயும் பெயின் இருக்கு. மசில் கிராம்ப் அடிக்கடி ஆகுது. லைட்டா தான் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்தேன். அதுக்கே எனக்கு போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இந்த சத்து குறைபாடா இருக்கலாம். இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் ஏன் வருதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐ அம் டாக்டர் பொற்கொடி ஹரி, சித்த மருத்துவர். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு டாக்டர் பொற்கொடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் நம்ம உடம்புல ஏற்படுறதுக்கான காரணம் வைட்டமின் டி சத்து குறைபாடு தான். வைட்டமின் டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேட் சாலிபிள் விட்டமின். இந்த வைட்டமின் டி நம்ம உடம்புல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கால்சியம் அப்சார்ப்ஷன். அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய கால்சியமை நம்ம உடம்புக்கு அப்சார்ப் பண்ணுறதுக்கு வைட்டமின் டி தான் ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்மளோட எலும்பும் பல்லும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒருவேளை இந்த வைட்டமின் டி வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நம்ம போன் ஈஸியாக உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி போன் வந்து தேய்மானம் ஆகிக்கிட்டே போகும். குழந்தைங்களுக்கு ரிக்கட்ஸ்ன்ற எலும்பு நோய் வராமல் இருக்கிறதுக்கும், பெரியவங்களுக்கு ஆஸ்ட்ரோபோரோசிஸ் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த வைட்டமின் டி தான் ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் வைட்டமின் டி மசில் ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணும், டிப்ரெஷனை ரெடியூஸ் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஸோ நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வைட்டமின் டி தேவைன்னு பார்த்தீங்கன்னா 15 to 50 மைக்ரோகிராம் தான் வந்து தேவைப்படுது. இந்த சின்ன தேவையை கூட நம்ம உடம்புக்கு கொடுக்காம இருக்கிறனால தான் இந்த வைட்டமின் டி டிஃபிஷியன்சி ஏற்படுது. ஸோ இந்த வைட்டமின் டி குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நம்ம உடம்புல காமிக்கணும்னா, எல்லா ஜாயின்ஸ்லையுமே பெயின் இருக்கும். கழுத்து, முதுகு, இடுப்பு, கை, கால் எல்லா ஜாயின்ஸ்லையுமே வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். ரெண்டாவது, லைட்டாக தான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தா அதுக்கே போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ வீக்காக இருக்கும் அவங்க போன்ஸ் எல்லாம். இது மட்டும் இல்லாமல் உடம்புல ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சீக்கிரமாக ஆறாது, முடி அதிகமாக கொட்டும், ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்கும், உடம்பே வந்து ரொம்ப வீக்கான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த பிளட் டெஸ்ட்டை கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். என்ன பிளட் டெஸ்ட்னா 25 ஹைட்ராக்சி வைட்டமின் டின்னு சொல்லுங்கள், லேபில் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ யாரெல்லாம் ஈஸியாக அஃபெக்ட் ஆவாங்க, அதாவது வைட்டமின் டி டிஃபிஷியன்சி யாருக்கு ஈஸியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சன் எக்ஸ்போஷர், அதாவது வெயிலுக்கே போகாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ரெண்டாவது, நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க, அதாவது நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு வரும். மூணாவது, 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வரலாம். நாலாவது, ஒபேசிட்டி இருக்கிறவங்களுக்கு. அஞ்சாவது, பிறந்த குழந்தைக்கு, அதாவது பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுப்பாங்க. அவங்க அம்மா வந்து வைட்டமின் டி டிஃபிசிட்டாக இருந்தாங்கன்னா குழந்தைக்கு வந்து போதுமான அளவுக்கு வைட்டமின் டி வந்து அந்த பாலில் கிடைக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து வைட்டமின் டி டிஃபிஷியன்சி வரும். இது மட்டும் இல்லாமல் ஃபேட்டி லிவர் இருக்கவங்க, கேல் பிளாடர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, லிவர் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து வைட்டமின் டி டிஃபிஷியன்சி கண்டிப்பாக வரும். அதே மாதிரி வீகன் அண்ட் வெஜிடேரியன்ஸ் அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா வைட்டமின் டி வந்து அதிகமாக வந்து நான்வெஜ் ஃபுட்ஸில் தான் இருக்குது, வெஜிடேரியன் ஃபுட்ஸில் கம்மியாக தான் இருக்குது. அதனால் அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வைட்டமின் டி டிஃபிஷியன்சி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ எனக்கு வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிறது உணவு தான். ஃபஸ்ட்டு சன் எக்ஸ்போஷர், வெயிலில் இருக்கணும். ஒரு வாரத்துக்கு 3 to 4 டைம் வந்து ஒரு 20 நிமிஷம் to 30 நிமிஷம் வரைக்கும் வந்து வெயிலில் நிற்கணும். இது வந்து எந்த டைமில் நிற்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலை வெயில், காலையில் 10 மணி to மதியம் 2 மணிக்குள்ளே இருக்கிற வெயிலில் நிற்கலாம். ஸோ வெயிலில் தான் நம்ம உடம்புல நேச்சுரலாகவே வைட்டமின் டி வந்து சிந்தசைஸ் ஆகும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே நிற்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து மெலனின் வந்து அதிகம். ஸோ அதனால் அவங்க 30 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஃபேர் ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அதே மாதிரி வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க இந்த மாதிரி வெயிலில் போய் சன் எக்ஸ்போஷர் ஆகும்போது சன்ஸ்க்ரீன் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ரெண்டாவது, ஃபுட், உணவில் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் டி வந்து மேஜராக ஃபுட்டில் அது இருக்கும். என்ன மாதிரி உணவுலான்னு பார்த்தீங்கன்னா, மீன், வாரத்துக்கு 2 to 3 டைம் மீன் சேர்த்துக்குங்க. ரெண்டாவது, முட்டை, டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுங்க. மூணாவது, ஈரல், வாரம் ஒரு தடவை ஈரல், ஏதாவது ஒரு ஈரல் வகைகளை செஞ்சு சாப்பிட்லாம். நாலாவது, காளான், மஷ்ரூம். இது பார்த்திங்க அப்படின்னா சன்லைட்டில் விளைஞ்ச காளானாக இருக்கணும், அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அதில் தான் வந்து வைட்டமின் டி வந்து அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் பூசணி விதை, பாதாம் விதை, பசலைக்கீரை,
வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்துக்கும் போது அந்த வைட்டமின் டி அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் ப்ரோபயோட்டிக் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. தயிர், மோர், கெஃபீர், யோகட், பழைய சாதம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஏன் சம்மந்தமே இல்லாமல் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம எடுத்துக்கிற உணவோட வைட்டமின் டி அப்சார்ப்ஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்குங்க. ஸோ உங்களுக்கு வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு மைக்ரோகிராம் தான் வைட்டமின் டி தேவைப்படுது. இது வந்து டெஃபிஷியன்சிலேருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணும்.